இயங்குது. ம். அடுத்தபடியாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் மெட்ரோ வாட்டர் அண்ட் சூவரேஜ் போர்டுன்னு தனியாக ஒரு நிறுவனம் இருக்குது. மெட்ரோ வாட்டர் அண்ட் சூவரேஜ் போர்டு தான் சென்னை நகரத்தை பொறுத்தவரையில் அதனுடைய திடக்கழிவு மேலாண்மையாக இருந்தாலும் சரி, திரவ கழிவு மேலாண்மையாக இருந்தாலும் சரி, அது ரெண்டையுமே அவங்க தான் பார்க்குறாங்க. ம். சென்னையை பொறுத்த மட்டும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சென்னையில் ஒரு 20,00,000 வீடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ம். இன்னும் முழுசாக நம்ம கவர் பண்ணலை. அஸ் ஆன் டேட் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கனால் கூட ஒரு 85% அளவுக்கு தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டெய்லி வந்து 350 மில்லியன் லிட்டரை வந்து அன்றாடம் சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. ம். இருந்தாலும் கூட அது 85% தான் கவர் பண்ணியிருக்குதே ஒழிய, இன்னும் 15% வந்து கவர் பண்ண இல்ல. வேண்டி இருக்குது. ம். இதுதான் சென்னையினுடைய நிலையே இப்படி தான் இருந்தால், மற்ற நகரங்களுக்கு அவர் சொன்னது மாதிரி பல நகரங்கள்ல இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, ஒவ்வொரு வருஷமும் சில டவுன் பஞ்சாயத்த முனிசிபாலிட்டி ஆக்குறாங்க. சில முனிசிபாலிட்டிய கார்ப்பரேஷன் ஆக்குறாங்க. அப்ப ஆக்கும்பொழுது அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணணும். ம். இது ஒரு கன்டினியூவஸ் ப்ராசஸ்ன்னு வைங்க. ஏன்னா, நம்ம இத நிப்பாட்டிடல. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் கூட முனிசிபாலிட்டிய அப்கிரேட் எஸ். பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு கன்டினியூவஸ் ப்ராசஸ். ம். அதனால இது ஒவ்வொன்னுக்குமே வந்து பெரிய அளவுல வந்து நிதி தேவைப்படும். இப்போ மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த நிதியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு வழங்குற நிதியில நீங்க 40%, ம். 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 நாங்க 60% குடுத்தா நீங்க 40%. ம். முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 60% அலாட் பண்ணிடுவாங்க. நீங்க மீதிய போட்டு பண்ணிக்கோங்கன்னு. ம். இப்ப அப்படி இல்ல. நீங்க 40% கட்டுன பிறகு தான் நாங்க 60% தருவோம். தருவோம் அப்படின்றாங்க. ம். அது வந்து நம்ம நிதிநிலையை பொறுத்து தான் நம்ம அத பண்ண முடியும். அப்போ பல நேரங்கள்ல வந்து நம்மளால வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியல. ஏன்னா, நீங்க வரி போடணும். ம். இப்போ ஒரு ஒரு முனிசிபாலிட்டிய இப்ப அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிதி வேணும் அப்படின்னா, ஒண்ணு கடன் வாங்கணும். அல்லது வரிய உயர்த்தணும். வரிய உயர்த்தும்போது மக்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்போ மக்கள் வரி போட முடியாது. அப்போ நம்ம கடன் வாங்கணும். கடன் வாங்குனா திருப்பி கட்டுறதுக்கு இங்க என்ன பேங்க்லாம் நிபந்தனை விதிப்பாங்க. நீ இந்த வரிய கூட்டணும், இந்த வரிய கூட்டணும், இந்த வரிய கூட்டணும். இதையெல்லாம் கூட்டினா தான் நாங்க வந்து நிதி குடுப்போம் அப்படின்ற நிபந்தனைகள விதிக்கிறாங்க. அப்போ பல நேரங்கள்ல வந்து இது இம்மீடியட்டா வந்து டேக் ஆஃப் ஆக முடியல. இது வந்து அரசாங்கத்தினுடைய கஷ்டம். இன்னொன்னு வந்து நம்முடைய நிலங்கள இப்போ பிளான் அப்ரூவல் குடுக்குறாங்களே. நம்ம நம்ம எங்கேயாவது டவுன் டெவலப் ஆகுறத நீங்க பார்த்தீங்கன்னா, அவுட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வீடு இருக்கும். அங்கே ஒரு வீடு இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு இருக்கும். அதுக்கு அந்த 2 கிலோமீட்டர் தள்ளி அவங்க ஒரு 10 வீடு இருக்கும். இதையெல்லாம் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எப்போ கொண்டு வந்து சேர்க்கிறது? இங்கே அந்த திட்டமிடல் இல்ல. ம். ம். நகர மேம்பாடை பொறுத்தவரையில அதுக்கு அந்த தான் இப்போ நேத்து நகரத்த விரிவாக்கம் செய்யும்போது நம்ம அந்த இடத்துல பிளானிங் ஒரு இல்லாம ஒரு பிளானிங் இருக்கோம். வந்து ஒரு திட்டமிடல் இல்ல. இப்ப அதத்தான் நேத்து சிஎம் கூட அதுக்காக ஒரு பிளான வந்து உருவாக்குறாங்க. ம். உருவாக்கும் பொழுதே ஒரு பகுதியே வந்து இப்ப நான் கோவா போகும்போது பார்த்தேன். அவங்க எப்படி பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு பகுதிக்கு தான் அந்த இது குடுக்குறாங்க. ம். இந்த பகுதிய கட்டி முடிச்ச உடனே, அடுத்து ஒரு 50 ஏக்கர். அப்ரூவலே அப்படி குடுக்குறாங்க. அப்படி ஓகே. குடுக்குறாங்க. அப்ப நீங்க ம். வந்து உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடத்த டெவலப் பண்றதுக்கான ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சாலைகள் போடணும், இந்த கழிவு நீரை அகற்றுறது, லைட் போடுறது, இப்படி பல உள்கட்டமைப்புகள் இருக்குது. இதையெல்லாம் நீங்க பண்ணணும்னா, நீங்க இங்க ஒரு வீட்டுக்கு லைட் போடு, 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு இருக்கு, அதுக்கு ஒரு லைட் போடுன்னா, எப்படி இங்க இவ்வளோ தூரத்துக்கு கேபிள் எப்படி கொண்டு போறது? ம். அப்ப ம். எவ்வளவு ம். செலவாகும்? அது வேஸ்ட்டு தானே! ம். அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதேபோல அங்கே வந்து ஒரு தனியா ஒரு வீடு போட்டிருக்கிறாரு. அவர் வந்து சுவேஜ் செப்டிக் டேங்க் போடுறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? அது பாட்டுக்கு தண்ணி எல்லாம் அது பாட்டுக்கு எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தவன் வீடு கட்டுற வரைக்கும் அந்த இடத்துல அந்த செப்டிக் டேங்க் கிளியர் பண்ண வர லாரிகள் கூட எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்ற சேர்க்கிறதுன்னு தெரியாது. ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. முக்காவாசி நேரம் நடுவுல எங்கேயாவது காலியா இருக்கிற இடத்துல அவங்க அத வந்து இறக்கிட்டு போற விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா நடைமுறையில. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்ப 2026 வரைக்கும் உள்ள பாப்புலேஷனுக்கு ம். எடுத்து, அதுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பு வசதிகள செய்றதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதேபோல மத்திய அரசை பொறுத்தமட்டிலும் மத்திய அரசு மட்டும் இல்ல. என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் 3 மாசத்துக்கு ஒரு தடவ ரிவ்யூ பண்றாங்க. எல்லா ஸ்டேட்டையும் ரிவ்யூ பண்றாங்க. அந்தந்த செக்ரட்டரிய ரிப்போர்ட் பண்றாங்க டெய்லி. சரி. ஆன்லைன்ல வீடியோ கான்ஃபரன்சிங்ல தான் ரிவ்யூ பண்றாங்க. ம். எத்தன வீடு கட்டுனீங்க, எத்தன கனெக்ஷன் குடுத்தீங்கன்ற முதற்கொண்டு அவங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க. அதனால இது ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ம். ஆனால் அதே நேரத்தில இல்ல இந்த நம்பர்ஸ்ல எனக்கு எப்பயுமே ஒரே சந்தேகம் சார். நீங்க தான் அத கரெக்ட்டா கிளியர் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் குடுக்குற டேட்டாவும், ரியாலிட்டி டேட்டாவும் அ வந்து நான் கொஞ்சம் நெறைய வேரியேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு சின்ன சூழல அளவு பார்க்குறேன். வேரியேஷன் தான் ஆ. இருக்கும். அதாவது ம். நீங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க. ம். இப்ப ஒரு இடத்துல வந்து நீங்க பிளான்ட் போடணும் ம். அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க சரின்னு சொல்லிடுறாங்க. பிளான்ட்டே போடுறாங்கன்னே வச்சுக்கோங்க. அது ஃபங்ஷன் ஆகுதான்னு நீங்க அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா ஃபங்ஷன் ஆகாது. இங்க வந்து
பல விஷயங்களுக்கு சட்டங்கள் இப்ப இருக்கு. நம்ம அந்த ஜல்சக்தி குடிநீர் வழங்கு திட்டத்துல கூட நெறைய பேர் வந்து கனெக்ஷன் இருக்கா பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. வெறும்ன மூடியிருக்காங்க. வந்து வீட்டுக்கு தண்ணி வர பைப் லைனே இல்லன்ற அளவுக்கெல்லாம் நெறைய இடங்கள்ல காமிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியும் இது ஒரு கணக்கு காட்டும் போக்கு கூட சில அதாவது நேரங்கள்ல இருக்கு. நம்ம இதில வந்து ஆ. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ ம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொண்டு வந்தாங்க. ம். அப்போ கட்டாயப்படுத்துனாங்க. ஒவ்வொரு பிளான் அப்ரூவல்லையும் நீங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போடணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. ம். இப்போ பொல்யூஷன பொறுத்தமட்டில என்ன சட்டம் இருக்குதுன்னா, அபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அபார்ட்மெண்ட், மால் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் என்ன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருத்தருமே அந்த மினி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடணும். ம். போட்டு இந்த கிரீனரி இதுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணிய யூஸ் பண்ணணும் ம். அப்படின்னு சட்டம் இருக்கு. ம். ஆனா அவங்கெல்லாம் போட்டாங்களா? போட்டு முடிச்சு யூஸ் பண்றாங்களா? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது இல்ல. இல்ல. ஏன் அப்படின்னா, இங்க அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் வீக்னஸ் இருக்கு. இன்னொன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து இருக்கிற இடங்கள்ல, அதாவது யூஸ்ல இருக்கிற இடங்கள்ல கூட மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, எல்லா தண்ணியும் கலந்து வீட்டுக்குள்ள வந்துடுதுன்னு முதல் முதல் விஷயமே நம்ம மழை பெஞ்ச உடனே இப்ப சென்னையிலேயே நம்ம பார்க்குறது வந்து கழிவுநீர் கலந்து உள்ள வந்துருச்சு. அப்படிங்கிறது தான் முதல் மக்களுடைய பிரச்சனையாக இன்னைக்கு அதுல என்ன ப்ராப்ளம் இல்ல இருக்கு? இங்க எதனால அந்த விஷயம்? இங்க மழைநீர் வடிகால் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா, ரோட்ல மேல தான் இருக்கும். அந்த ஒரு 3 அடி அகலத்துக்கு. ம். அது என்ன அப்படின்னா, கீழ கான்கிரீட் இருக்கும். ம். அந்த என்ன ஒரு சின்ன டேங்க் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் டேங்க் மாரி தான் அது. அது அந்த சிஸ்டம் தப்பு. நீங்க எந்த இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னாலும், அதனுடைய நேச்சுரல் கிரேடியன்ட்ஸ் தான் இருக்கணும். ம். இந்த ம். இந்த இதுக்கெல்லாம் கால்வாய்க்கெல்லாம் வந்து அது இயற்கையாவே தனியா அது ஃப்ளோ. ஓடணும். ஆ. ஓடி ஓடி எதுவோ கடலோ அல்லது ஆறோ எங்க இருக்குதோ அதுக்கு தானா போய் கலந்துக்கணும். ஆனா எந்த இடத்துலயுமே அது இருக்காது. அந்த கிரேடியன்ட் இருக்காது. அந்த வாட்டம் இருக்காது. தண்ணீர் வாட்டம் வந்து ம். அந்தந்த இடத்துல தண்ணி அப்படியே நிக்கும். எங்கேயுமே தண்ணி மூவ் ஆகாது. ஏன்னா நான் இந்த சென்னை கார்ப்பரேஷன்ல இருந்தேன். இந்த பகுதியில தான் இருந்தேன். இந்த ராயப்பேட்டை, ட்ரிப்ளிகேன் இதெல்லாம் என்னுடைய பகுதிகளா இருந்தது. இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கீழ ஒரு 4 அடி அது ஆழம் இருந்ததுன்னா, 3 1/2 அடிக்கு சில்ட் இருக்கும். ம். மேல அந்த தண்ணி விழும். அந்த தண்ணி அப்படியே தான் நிக்கும். ஓ! இது அதான். வாட்டம் இல்லாதனால தண்ணி ம். ஓடாது. அப்படியே தண்ணி நிக்கும். கொஞ்சம் ஒரு பெரிய மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ரோட்டுக்கு வந்துரும். இதில பல இடங்கள்ல அந்த வீடுகள்ல இருக்கிற இதெல்லாம் வந்து உடைச்சு விட்டுருவாங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதெல்லாம் சூவேஜ் கனெக்ஷன்லாம் கூட இதில இந்த பக்கம் திருப்பி விட்டுருப்பாங்க. இப்ப அதையெல்லாம் வரும்போது ரோட்ட பூரா போற தண்ணி எல்லாமே சாக்கடை தண்ணியா தான் போகும். இப்போ நீங்க சொல்ற அந்த இது வந்து பாதாள சாக்கடை இருக்கிற இடத்துல வந்து பெரும்பாலும் கலக்கறதில்ல. ஏன்னா ம். பாதாள சாக்கடைன்றது வந்து ரொம்ப ஆழத்தில போயிடுது. ம். குடி தண்ணி பைப்பு வந்து மேல வருது. இப்ப அதனால அது 2ம் வந்து ஜாயிண்ட் ஆகுறதுக்கு எந்த இடத்துலயும் சாத்தியக்கூறு இல்ல. ஆனால் அந்த பைப்பு வர்ற இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த தண்ணிகள் தேங்கி நிக்குது பார்த்தீங்களா? அது வந்து அந்த ப ப பைப்பு இதா இருந்து துருப்பிடிச்சு ஓட்டையிட்டே இருந்திருந்தா, அது வழியா போகும். அது இப்போ வந்து சாத்தியமா இருக்குது. முதல்ல அந்த அந்த அ அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்றது ரெயின் வாட்டர் ஸ்டாப் வாட்டர் ட்ரெயின். ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ம். இருக்குதே, ம். அந்த கான்செப்ட் வந்து இங்க வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். கீழ மண் இருந்தது அப்படின்னா, மணல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ம். அந்த தண்ணி கீழயாவது இறங்கும். ம். ம். தண்ணி ம். கீழ இறங்கிச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரைஸ் ஆகும். ஆனா, இவங்க எல்லாமே இந்த கான்கிரீட் போட்டு, இத கொண்டு போய் வெளிய தள்ள பார்க்குறாங்க. அப்ப வெளிய தள்ளும்போது, அது வெளிய போக வழி இல்ல அப்படின்னா, அது ரோட்டுக்கு தான் வருது. 2வது இப்ப அபார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னு வைங்க. அபார்ட்மெண்ட் வந்து நீங்க சாதாரணமா எந்த அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும், ரோட்டினுடைய லெவல விட ஒரு 3 அடியாவது அதனுடைய ஃபவுண்டேஷன் அதிகமா இருக்கு. ஆமா, ஆமா. ஆனால், அவங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க பக்காவா போட்டிருந்தா, ம். ஒரு சொட்டு தண்ணி கூட வெளிய வராது. ஆனால் அது சரியாக போடாததுனால, அங்க பெய்யிற தண்ணியெல்லாம் சுத்தி உள்ள கான்கிரீட் தான் போட்டிருக்காங்க. அந்த கிரீனரி ஏரியாவ தவிர மத்த எல்லாம் கான்கிரீட் போட்டிருப்பாங்க. அந்த தண்ணி அப்படியே ரோட்டுக்கு வருது. என்னுடைய அனுபவத்தில நான் பார்த்ததுல, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த ராதாகிருஷ்ணன் சாலையில போயிட்டுருக்கேன். 2001, 2லேருந்து. எப்பயுமே அந்த ரோட்ல வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நிக்கும். ஒரு ம். ம். 2 இன்ச்சு நிக்கும். ஆனா, இப்ப கடந்த மழைக்காலங்கள் எல்லாம் பார்த்தா 2 அடி தண்ணி, 3 அடி தண்ணி போச்சு. கொஞ்ச மழைக்கே 2 அடி ஆமா. தண்ணீன்றதெல்லாம் எப்பயுமே நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அபார்ட்மெண்ட்டுடைய இதுதான். ஒண்ணு அவங்களுடைய கெப்பாசிட்டி முழுக்க எடுக்கிறதுக்கு இந்த ட்ரெயினேஜ்ல இடம் இல்ல. ஏன்னா, முன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு இருந்தது. அங்க 4 பேர் இருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட அந்த அதே ஏரியால பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அப்ப அவ்வளோ பேருடைய இதையும் நம்ம வந்து டிசைன் பண்ணல. அப்ப டிசைன் பண்ணாம இருக்கிறதுனால, திடீர்னு நீங்க எல்லாத்தையும் வரும்போது ரோட்டுக்கு வருது. சரி. ஆ. 2வது ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாமே வந்து பக்காவா செயல்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம செயல்படுது. ஏன்னா, ம். அதில வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு. ஏன்னா, நம்ம இப்பல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம கொடுங்கையூர் ஆகட்டும், இப்ப கோயம்பேடு போன வாரம் கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ம். கோயம்பேடு, ஆமா, ஆமா.
கோயம்பேடு, அதேபோல் நெசப்பாக்கத்தில் இருக்கிறது, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் இங்கெல்லாம் வந்து நல்ல லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்குது. எல்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ட்ரீட் பண்ண வாட்டரை எங்கே விடுறது? ட்ரீட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ இல்ல அதுக்கு தான் ஒரு இலக்கு வச்சிருக்காங்கல்ல. அதாவது 2030க்குள்ளர இவ்ளோ பெர்சன்டேஜ் வந்து நம்ம சுத்திகரிச்சு, அந்த தண்ணீர தான் நகர்ப்புற மக்களுக்கே குடுக்கணும்னலாம் ஒரு இல்லை, நீங்கள் நகர்ப்புற மக்களுக்கு கொடுக்குறது, ஆ, குடிக்கிறதெல்லாம் ஆ. ஓகே. குடிக்கிறதெல்லாம் 2வது இருக்கட்டும். ம், முதல்ல இப்போ கட்டுமான பணி நடக்குது. இப்போ சென்னையை பொறுத்த மட்டும் ம், நீ கன்டினியூவஸா பல லட்சம் கியூபிக் மீட்டர், அதாவது ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு நீங்க கட்டுமான பணி நடந்துகிட்டே இருக்குது. ம். ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எவ்வளோ கட்டுமான பணி நடக்குது. ஆனால் ஒரு 3000 சதுர அடியில நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு குறைஞ்சது 1,00,000 லிட்டர் வேணும். அந்த அதனுடைய தேவை என்னன்னா, 1 ஸ்கொயர் மீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ம். 350 லிட்டர் வந்து தண்ணி வேணும். ஓகே. ஆ. தண்ணி வேணும். ம். அப்போ நீங்க ஒரு 3000 சதுர அடியில ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, கிட்டத்தட்ட 280, 300 ஸ்கொயர் மீட்டர். அதுக்கு வந்து 1,00,000 லிட்டர் தண்ணி வேணும். இப்போ இது போல எத்தனை வீடு இந்த சென்னையை சுத்தி கட்டுவாங்க? லட்சக்கணக்கான வீடுகள் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ம், ம், ம். அப்ப எவ்வளோ இவ்வளோ இது இல்ல, இது இந்த நகரமயமாதல்ங்கிறது ஒரு பெரிய இது இல்ல சிக்கலா இதுக்கு இருக்கு. தண்ணி எங்கேருந்து வருதுன்னா, கிரவுண்ட் வாட்டர் தான் எடுக்குறாங்க. ம், ம், ம். ஆனால் வந்து ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ட்ரீட்டட் வாட்டர் வந்து 100% ஃபிட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. ஓகே. ம். ஏன் வந்து அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாமே இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? நீங்க கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அவங்களே எடுத்துக்குவாங்க. அப்புறம் நீங்க ஆத்துலயே தண்ணி விட முடியாதே. ம், இருந்தா ம், தானே ம், விடுவீங்க. ம், ம், ம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க இந்த இதே தண்ணிய யூஸ் பண்ணீங்கன்னா, ம். வேற என்ன இதுக்கு ட்ரீட்டட் வாட்டர் தானே நம்ம எடுக்க முடியும். அது ட்ரீட்மெண்ட் தானே நம்மளால ஃபுல்லா பண்ண முடியல இல்லையா? ஏன் ஃபுல்லா யார் ஃபுல்லா பண்ண முடியல? ஆ. இப்ப சென்னையில எல்லாம் 350 இல்ல எம்எல்டி வந்து நெறைய இடங்கள்ல தான் அதுதானே பிரச்சனையா இல்ல இருக்கு இல்லையா? குறைகள் நிதி வந்து காரணமா நம்மளால அது செய்ய நீங்க முடியல இல்லையா? குறைகள் வந்து ம், ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். பவர் ம், கட் பவர் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏதாவது மெஷின் ரிப்பேர் ஆயிருக்கலாம். ம். இந்த மாரி இஷ்யூ இருந்தா தானே அது நிக்குமே ஒழிய, அதர்வைஸ் அது வந்து 24 ஹவர்ஸ் ஓடுற மெஷின். சரி. எங்கேயுமே நீங்க இப்ப கோயம்பேடுல போய் பாருங்க. நான் பலமுறை விசிட் பண்ணியிருக்கேன். கோயம்பேடு எல்லாமே நான் விசிட் பண்ணியிருக்கேன் மெட்ரோ வாட்டர்ல இருக்கும்போது. எல்லாமே வந்து 24 ஹவர்ஸ் ஓடும். ஓகே. 24 ஹவர்ஸ் ஓடும்போது அதில ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை வந்தா நிக்க தானே செய்யும். ம், ம். நம்ம அதுக்காக வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு இல்ல ஆல்டர்னேட்டிவ்லாம் கரெக்ட். ஒண்ணும் கவர்மெண்ட்ல பண்ண முடியாது இல்லையா? ம், 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 அப்ப அதனால அது அது ஓடிட்டு தான் இருக்குது. பிரச்சனைகள் அங்கங்க இருக்கத்தான் செய்யுது. ம், ம். சில மாநகராட்சிகள்ல இம்மீடியட்டா ஸ்பேர் அவனுக்கு கிடைக்காது. ஒரு 4 நாள் ஒரு நாள் போட்டாலே இது பிரச்சனையாகி போயிடும். கரெக்ட். ம். அதனால நீங்க ஒரு சின்ன ஒரு இடத்துல நீங்க வந்து தண்ணியோட ஏதோ கலந்து போச்சு அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் வந்து இந்த சென்னை நகரம் முழுக்க அப்படித்தான் வருது அப்படின்ற மாரியான ஒரு ஒரு எண்ணத்த மக்கள் மத்தியில கொண்டு வந்துரும். அது மீடியாக்கள்லாம் அப்படி ஒரு எண்ணத்த உருவாக்கிரும். அப்போ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த, அதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது அப்படின்ற மாரி நம்ம கொண்டு போகக்கூடாது. ம், நடக்குது, தவறுகள் இல்லாம இல்ல. ம். நிர்வாகத்தை பொறுத்தமட்டிலும் எல்லா இடங்கள்லயுமே 100% நீங்க எந்த நேரத்திலயும் வேணாலும் நீங்க போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். 100% அவங்க ஓடுது. இப்போ 350 எம்எல்டி ஓடுதுன்னா 350 எம்எல்டின்றது எவ்வளவு 35 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு. 35 கோடி லிட்டர் தண்ணிய ட்ரீட் பண்ணிட்டு தானே இருக்கோம் நம்ம. அதுல எந்த சரி. விதமான சரி. குறைபாடும் இல்லையே. வரேன். ஆ த சார் நீங்க சொல்லுங்க. வந்து இத